வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக 2 பகுதிகளுக்குமே இந்த கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. ஒன்று மாங்கனி நகரம், இரும்பு நகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சேலம். இன்னொன்று நம்ம பொதிகை மலைச்சாரலில் அமைஞ்சிருக்கக்கூடிய, அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய செங்கோட்டை. இந்த 2 பகுதிகளுக்குமே ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. இப்போ சேலத்துக்குமே செங்கோட்டைக்குமே ட்ரெயின் இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஒரு ட்ரெயின் கூட கிடையாது. ஆனால் ஒரு ட்ரெயின் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயின் ஈரோட்டில் இருந்து புறப்பட்டு அங்கேருந்து கரூர் திண்டுக்கல் வழியாக இயக்கப்படுகிறது செங்கோட்டைக்கு, விருதுநகரிலிருந்து ராஜபாளையம் ஸ்ரீவல்லிபுத்தூர் வழியாக. ஆனால் சேலத்திலிருந்து ட்ரெயின் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆக தினமுமே ஒரு ரயிலானது இயக்கப்பட வேண்டும். இப்போ ஈரோடு போகிற ட்ரெயின் நிச்சயமாக காலை நேரத்தில் செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு மீண்டும் மதியம் பிற்பகலில் ஈரோட்டிலிருந்து புறப்பட்டு செங்கோட்டைக்கு வர்ற மாதிரி தான் ஷெட்யூல் இருக்கிறது. சேலத்திலிருந்து ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும். காலை நேரத்தில் புறப்படக்கூடிய இந்த ரயிலானது நாமக்கல் வழியாக இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நாமக்கல், சேலம் இந்த பகுதியை பொறுத்தளவு அதிகப்படியான மக்கள் இந்த விருதுநகர், திருநெல்வேலி, சிவகாசி, செங்கோட்டை, தென்காசி இந்த பகுதியிலிருந்து அதிகமான மக்கள் படிப்பிற்காக இந்த பகுதியை அணுகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நாமக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கல்வி நிலையங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேருந்து பயன்படுத்தி தான் செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக சேலத்திலிருந்து காலை நேரத்தில் புறப்பட்டு நாமக்கல், கரூர் வழியாக இந்த ரயிலானது திண்டுக்கல் வந்து, திண்டுக்கல்லிருந்து மதுரை, விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவல்லிபுத்தூர், சங்கரன் கோவில் வழியாக தென்காசி போய் அங்கே இருந்து இந்த ரயிலானது செங்கோட்டைக்கு செல்லும் வகையில் ஷெட்யூல் அப்படிங்கிறது வேணும். மீண்டும் பிற்பகலில் இந்த ரயிலானது செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு சேலம் நோக்கி செல்லும் வகையில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஆப்போசிட் டைரக்ஷனில், இப்போது திண்டுக்கல்லில் ஈரோட்டில் இருந்து வரக்கூடிய ட்ரெயின் நிச்சயமாக பிடிச்சிடலாம், திண்டுக்கல்லில், கரூரில். ஆனால் நாமக்கலுக்கு ஒரு புதிய ரயில் அப்படிங்கிறது கிடைக்கும், சேலத்துக்கும் புதிய ரயில் அப்படிங்கிறது கிடைக்கும். கரூரில் இருந்து திண்டுக்கல், மதுரை இந்த பகுதிக்கு எதிர் திசை ரயிலாக இந்த ரயிலானது நிச்சயமாக செயல்படும். அப்படி இருக்கிறதுனால அதிகப்படியான மக்கள் பயணிப்பதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். பிற்பகலில் செங்கோட்டையிலிருந்து கிளம்புறதுனால நைட்டுக்குள்ளே நம்ம சேலத்துக்கோ நாமக்கலுக்கோ போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். ரயில்வே நிர்வாகம் மனசு வைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும்